ஓகே. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இப்போ புதுசாக அரசியலுக்கு வர விஜய் ரசிகை நான். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு எம்ஜிஆர் மாதிரி அவர் அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் ஆரோஸ்கோப்பில் எப்படி இருக்குது அவரோட இது? விஜயகாந்த் மாதிரியா இல்லை கமல் அவங்கள மாதிரி பேட்டர்ன் வருமா, இல்லை இவருக்கு ஸ்பெஷலாக ஒரு பேட்டர்ன் ஏதாவது இருக்கா? அற்புதமான கேள்விம்மா. விஜய் அப்படின்னாலே வெற்றி அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ரெண்டாவது, எம்ஜிஆருடைய லக்கணமும் விஜயுடைய லக்கணமும் கன்னி லக்கணம், ஒரே லக்கணம். புதன் உடைய லக்கணம். ரெண்டு பேருமே அறிவு சார்ந்தவர்கள். அறிவு சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத விட மக்கள்கிட்ட நாம் எப்படி போய் ரீச் ஆகலாம் அப்படிங்கிறத நிறைய காலகட்டமாக அவங்க உணர்ந்தவங்க. அவர் படத்தில் நடிக்க வரும்போதே அழகாக ஒரு சின்ன ஒரு மீட்டிங் போகும்போது கூட ஒரு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ஒரு வயதான முயர்ந்தவரை அப்படி கட்டி பிடிப்பார். அது மூலமாகவே மக்களை எப்படி கவர முடியும் அப்படின்னு தெரிஞ்சவர். அதே மாதிரி இந்த விஜயை பொறுத்தளவையும் சினிமாவில் நிறைய இளைஞர்களையும் பெரியவர்களையும் அற்புதமாக உங்களை மாதிரி பெரியவங்க கூட நிறைய படம் பார்த்துருப்பீங்க. நானே நிறைய அவருடைய படம் பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு படமுமே சூப்பராக இருக்கும். அதுக்கு அந்த லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது உத்திர நட்சத்திரத்தில் இருக்குது, சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக விஜய் அரசியலில் கண்டிப்பாக சைன் பண்ண முடியும். எம்ஜிஆர் மாதிரி வர முடியுமான்னு அம்மா கேட்குறாங்க. ஆனால் உறுதியாக வர முடியும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நல்ல சுக்கிர தசையே நடக்குது. இந்த சுக்கிர தசை தான் என்ன செஞ்சது அப்படின்னு கேட்டால், கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக அவரை சினிமா துறையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்த ஒரு காலம். அதே போல் இப்போ அந்த சுக்கிரனோடு கேது இருக்கும்போது ஒரே நல்ல நான் அரசியல் நம்ம படம் நடிக்க மாட்டேன், நான் அரசியலில் முன்ன போகிறேன் அப்படின்னு அற்புதமாக ஒரு உள்ளே வந்துட்டார். சுக்கிரனோடு கேது இருக்கும்போது கலை உலக வாழ்க்கையை அப்படியே கெடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லலாம். அதே சுக்கிரன் இப்போ அந்த கலை உலக வாழ்க்கைக்கு இது பண்ணி இப்போ சூரியனுடைய ஒரு பலத்தில் வர்றாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் மக்களை நோக்கிய ஒரு செயல்பாடாகவும் அவருடைய கருத்தியல்கள் சிறப்பாக, ஏன்னா சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நாம் ஒரு மன்னன், அந்த மன்னன் மக்களுக்கு என்ன கருத்தியலை கொடுக்கணும், ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவான விஷயங்களை கொடுக்கணும். தனக்கு பின்னால் இருக்கிறவங்களை அவர் சரியான அமைச்சுக்கிட்டு அவங்களும் கருத்தியல் கொடுத்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வர முடியும். ஏன்னா அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் புகழ மட்டும் செய்கிறாங்களா, சரியாக செயல்படுறாங்களா? ஏன்னா கன்னி லக்கணத்துக்கு 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய நட்பு பாவம் சிக்கல். அப்போது சில நண்பர்களும் சில அதே மாதிரி என்ன செய்வாங்க, கூட இருக்கவங்க கூட அவருடைய வளர்ச்சியை கெடுத்துருவாங்க. இதில் தெளிவாக இருந்தால் அவர் எம்ஜிஆர் மாதிரி உயரலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி பல கேள்விகளோடு நம்ம இன்னும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.